சுவாமிகள் திருவடிக்கே சரணம். நற்பவி நல்லதே நடக்கும். நான் வணங்கும் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே சரணம். மறந்து போனவங்களுக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. வருகிற 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று மகாலய அமாவாசை வருகிறது. அந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நினைத்து நதிக்கரை மற்றும் கடலோர இடங்களுக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், திருமண தாமதம், கடன் பிரச்சனை, இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி நிச்சயமாக கிடைக்கும். சரி, எதுக்காக அந்த திதி தர்ப்பணம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போனவங்களுடைய ஆத்மாக்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நம்மளுடைய குடும்பம் வாடும், அந்த ஆத்மாக்களும் வாடும். அதனால் நம்மளுடைய குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடும். ஆகவே வருகின்ற இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு முறை செய்து வாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக வரும். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு. தடுமாறி போனவனுக்கு தை அமாவாசை, ஆடி போனவனுக்கு ஆடி அமாவாசை, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையில் திதி கொடுப்பவர்களுக்கு 21 தலைமுறைகளுக்கு போய் இந்த புண்ணியம் சேரும்.